அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச யோகா தினம் இன்றைய நாளில் நமது பல்கலைக்கழகத்தின் சார்பாக சிறப்பாக செயல்பட உள்ளது. இந்த இனிய நிகழ்விற்கு வரவேற்புரை அளிக்க எங்களுடைய துறைத் தலைவர் டாக்டர் ஆர் மீனாம்பிகை மேடம் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கங்கள். தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நம் பல்கலைக்கழக வளாகத்தில் சர்வதேச யோகா தின கொண்டாட்டமாக கருவான யோகா ஃபார் ஹெல்த்தி ஏஜிங், அதாவது முதிர்மை அடைவதில் எந்த அளவுக்கு சுகாதாரமாக அல்லது எந்த அளவுக்கு நம்மளுடைய ஹெல்த்தை பாதுகாத்து யோகா அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது அப்படின்றத பேஸ் பண்ணி இன்றைக்கி நம்மளோட உரையாற்ற வந்துருக்கிற நம்மளுடைய கெஸ்ட் ஆஃப் ஆனர் மிஸ் ஆர் பாக்யலட்சுமி, எம்எஸ்சி யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்த அவங்கள தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை பல்கலைக்கழகத்தில் ஏற்பாடு செய்வதற்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து இதற்கு வெற்றி பெற காரணமாக இருந்த நம் பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் முனைவர் ஜிஆர் செந்தில்குமார் அவர்களை இந்நிகழ்விற்கு இனாகுரல் அட்ரஸ் வழங்க உள்ள முனைவர் செந்தில்குமார் அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். மற்றும் இந்நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கும் தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள், ஆசிரியரல்லா பணியாளர்கள் மற்றும் அனைத்து பணியாளர்கள் மற்றும் ஊழியர்களை இருகரம் கூப்பி வருக வருக என வரவேற்கிறோம். இந்த நிகழ்வை நடத்துவதற்கு உறுதுணையாக உள்ள எம் புலத்தின் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களையும் மற்றும் தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் CEMPR அவர்களையும் வருக வருக என வரவேற்று இந்த நிகழ்வின் வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு திருநெல்வேலி பல்கலைக்கழகத்தின் சார்பாக நம் விருந்தினர் திரு பாக்யலட்சுமி அவர்களை சிறப்பு செய்ய தற்பொழுது கடமைப்பட்டுள்ளோம். துவக்க உரையாற்ற நமது பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் உயர் திரு டாக்டர் ஜிஆர் செந்தில்குமார் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். மரியாதைக்குரிய யோகா பயிற்றுனர் சகோதரி பாக்யலட்சுமி அவர்களே, நமது பல்கலைக்கழகத்தின் ஒருங்கிணைப்பாளர் யோகா குழுவிற்காக திரு மீனாம்பிகை அவர்களே, இந்த நிகழ்விற்கு நன்றியுரை வழங்க உள்ள முனைவர் பிரகாஷ் அவர்களே மற்றும் நமது பல்கலைக்கழகத்தின் ஆசிரியர்கள், கௌரவ விரிவுரையாளர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள், உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து 3வது யோகா தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்வது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அதேபோல் நமது தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகத்தின் யோகா தின கொண்டாட்டத்தில் பல்கலைக்கழகத்தின் அதிகாரிகள், ஆசிரியர்கள், ஆசிரியர் அல்லாத பணியாளர்கள், ஒப்பந்த தொழிலாளர்கள் இவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவது நம் பல்கலைக்கழகத்திற்கு பெருமையை சேர்க்கிறது. அதற்காக உங்கள் அனைவருக்கும் என் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். யோகா இந்தியாவின் அழிக்க முடியாத பொக்கிஷங்களில் ஒன்றாகும். யோகா இந்தியாவின் கலை. இதனை உலகிற்கு கலாச்சார பரிசாக நாம் வழங்கியுள்ளோம். இன்றைக்கு பல கலாச்சார எல்லைகளை தாண்டி யோகா சர்வதேச அரங்கில் ஒரு ஆரோக்கியத்திற்கு அடையாளமாக திகழ்கிறது. யோகக்கலை இந்தியாவில் உருவானது சுமார் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் உருவான கலை இது. இதனை நமது வேதங்களும் உபநிடங்களும் மகரிஷி பதஞ்சலி அவர்களின் குறிப்பின் மூலம் இதை நமக்கு அறிய வருகிறது. ஆரோக்கியமான வாழ்வு என்பது நோயற்ற வாழ்வை மட்டும் குறிக்கிறது என்று எண்ண வேண்டாம். ஆரோக்கியமான வாழ்வு என்பது உடல், மனம், உணர்வு மற்றும் ஆன்மாவை சேர்ந்தது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.
இவை அனைத்திற்குமான ஆரோக்கியமான உடம்பை ஒருவன் கொண்டவன் தான் உண்மையான முழுமையான ஆரோக்கியமான மனிதன் ஆவான். இன்றைய காலகட்டத்தில் நமது வேகமான வாழ்க்கை முறையில் வேலை சம்பந்தப்பட்ட பல நோய்களையும் உடல் பருமன்களையும் எளிதில் உணர்ச்சி அடைகின்றோம். உணர்ச்சி சமநிலை இல்லாமல் வாழ்கின்றோம். பல்வேறு பிரச்சனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் என்ன தீர்வு என்று ஆராயும் பொழுது யோகாவே மிகவும் எளிமையான தீர்வு என ஆராய்ச்சி தரவுகள் தெரிவிக்கின்றன. அறிவியல் தரவுகள் இதனை உறுதிப்படுத்தியுள்ளன. எனவே இந்த யோக பயிற்சியினை வழங்குவதற்கு வந்துள்ள சகோதரி பிரியதர்ஷினி பேசுவதற்காக நான் எனது உரையை சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். நான் சகோதரியிடம் சில நிமிடம் பேசிய பொழுதே அவர்கள் எனக்கு பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய கருத்தினை கேட்டு அவர்கள் கொடுக்கும் பயிற்சியினை நீங்கள் பெற்று ஆரோக்கியமான மனிதர்களாக வாழ வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். துவக்க உரை நிகழ்த்திய பதிவாளர் அவர்களுக்கு நன்றி. தற்பொழுது இந்த ஆண்டின் கருவான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகா என்ற தலைப்பில் நம் பேச்சாளர் திரு பாக்யலட்சுமி அவர்களை உரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்தமைக்கு மீனாம்பிகை மேடத்துக்கும் இனாகுரேஷன் அட்ரஸ் கொடுத்த டாக்டர் ஜி.ஆர். செந்தில்குமார் அவர்களுக்கும் ஓட் ஆஃப் தேங்க்ஸ் சிவபிரகாஷ் சார் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை இத்தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியமான முழுமையான யோகா. அது என்னது ஆரோக்கியமான முழுமையான யோகா அப்படின்னா, யோகம் என்றால் என்ன அப்படின்னா, யோகம் என்றால் இணைத்தல் என்ற அர்த்தம். இணைத்தல் எதோடு எதை இணைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உடலும் உயிரையும் இணைக்கணும், உயிருக்கும் மனத்தையும் இணைக்கணும், மனத்தோடு இந்த இயற்கையோடு இணைக்கணும். இந்த மூன்றையும் நம்ம இணைந்து ஒரு செயல்களை செய்யும் பொழுது அந்த செயல் வெற்றிகரமாக நம்ம செய்ய முடிகிறது. முழுமையான நல்வாழ்வை பேணிக்கொண்டே முழுமை அடைவதே இதன் பொருள். அதாவது முழுமையான நல்வாழ்வில் அப்படின்னா என்னென்ன அப்படின்னா, நம்ம வருஷத்தில் முழுமையாக யோகா செஞ்சுட்டா நல்லாயிருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. நம்ம உடலில் பார்த்துருக்கீங்கன்னா உடல், மனம், அப்புறம் நம்ம சுற்றுப்புற சூழல், பார்த்திங்கன்னா சுகாதார பராமரிப்பு ஆகியவை அடங்கும். இப்போ பார்த்திங்கன்னா உடல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே உடல் கரெக்டாக இருக்கா? இன்றைக்கி காலையில் எந்திக்கிறோம், நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி உடல் இருக்கா? இன்றைக்கி இருந்த மாதிரியா நாளைக்கு இருக்குமா? உடல் எப்போது எப்படி இருக்குன்னே தெரியாது. அப்போ நம்ம அந்த உடற்பயிற்சியை கரெக்டாக தொடர்ந்து செய்கிறப்ப நன்றாக இருக்கும். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடல் எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரே மாதிரி எக்ஸசைஸ் பண்ண முடியாது. ஒருத்தங்களுக்கு வர்றது இன்னொருத்தங்களுக்கு வராது. ஒருத்தங்களுக்கு முன்னாடி குனிவாங்க, பின்னாடி குனிய மாட்டாங்க. ஸோ ஒவ்வொரு உடல் தகுந்த மாதிரியாக இருக்கும். அப்போ அதற்கு தகுந்தாற் போல் நம்ம உடற்பயிற்சிகளை செய்ய வேண்டும். நம்மளுக்கு வராத ஒரு விஷயத்தை நம்ம செய்யும் பொழுது அங்கே என்ன ஏற்படுகிறது? பிரச்சனைகள் வருகிறது. அதனால் உடலை நம்ம கரெக்டாக வச்சுக்கிறணும். உளவியல் பார்த்திங்கன்னா மனம் நல்லா இருக்கும். இன்றைக்கி ஒரு அக்கா வந்திருப்பா நம்ம வீட்டுக்கு. உனக்கு ஒன்று தெரியுமா, பக்கத்தில் அவங்க நகை வாங்கிட்டாங்க, நம்ம நகை வாங்கல, நகை என்ன விலை கூட்டிகிட்டு போயிடுச்சியா, நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உங்கள் மனம் நல்லா இருக்கும். காலையில் வந்த பாசன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுவோம், வரட்டும் என் வீட்டுக்காரரு, அவர்கிட்ட என்ன பண்ணுவோம், அவள் நகை எடுத்துகிட்டு போயிட்டா பக்கத்து வீட்டில், நம்ம எடுக்கலைன்னு சொல்லுவோம். அங்கே நம்மளுக்கு என்ன பண்ணுது உடனே நம்ம ரெண்டு பேருக்கு கணவன் மனைவிக்கு இடையே பிணக்கு ஏற்படுகிறது. அந்த பிணக்கு யாராலனா நம்மளால் இல்லை, மற்றவங்களால். அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா, அப்படியாப்பா சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு நம்ம அதை அகற்றிடணும். விட்டுட்டு அடுத்து நம்மளுக்கு வேலை என்ன இருக்கோ அந்த வேலையை நம்ம செஞ்சோம் அப்படின்னா உளவியல் ரீதியாக நம்ம மனம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றுப்புற சமூக சூழல். அப்படி பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரோட்டில் போகிறோம், குழாயில் தண்ணி வேஸ்ட்டாக சிந்திக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும், அதை ஆஃப் பண்ணிட்டு போனோம். எனக்குன்னு அது பாட்டுக்கா போகுது அப்படின்னா அந்த பிரச்சனையே நம்மளுக்கு வரும். பார்த்திங்களா, தண்ணி இல்லாத பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், சமூக சுற்றுச்சூழலை நம்ம பார்த்துக்கிறணும். சுகாதார பராமரிப்பு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி நம்மளும் சுத்தமாக இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நல்லா இருக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா குப்பை போட வராங்க அப்படின்னு பார்த்திங்களா ஏன் பிரித்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்மளுடைய சுகாதார பராமரிப்புக்காக தான் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இவை எல்லாம் அடங்குறது தான் முழுமையான நலவாழ்வு. முழுமையான நலவாழ்வு யோகான்ட்டாங்க. நான் 365 நாளும் நான் யோகா தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நல்லாவே இல்லை அப்படின்னா இல்லை.
தொடர்ச்சியான யோகா பயிற்சிகள் செய்தல் வேண்டும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் நான் இன்றைக்கி சொல்லி கொடுத்துட்டேன் யோகா. இப்போ அந்த மேம் சொல்லி கொடுத்துட்டாங்க, நாளையிலேருந்து நம்ம எனர்ஜெட்டிக்காக இருக்கணும். அப்போ என்ன பண்ணணும், யோகா பண்ணணும்னு சொல்லிட்டு அடுப்பில் ஏதாவது ஒரு சமையலை பண்ணிக்கிட்டு வந்து யோகா பண்ணுறது எங்கே கருகுது அப்படின்னு பார்த்தா நம்ம வீட்டில் தான் கருகும். அதெல்லாம் நம்ம உணராமல் செய்கிறோம். அப்போ உணர்ந்து செய்கிறப்ப எந்த ஒரு செயலை செய்கிறப்பையும் ஒரு செயலோடு நம்ம உணர்ந்து பண்ணுறப்ப நம்ம நல்லா இருப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா சமச்சீரான உணவு உட்கொள்ளுதல். நம்ம கரெக்டான உணவுகளை உட்கொள்ள வேண்டும். அதாவது மோஸ்ட்லி நம்ம நான் குக்கிங் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி பார்த்தோம்னா நம்ம வதக்குறோம்ல, அப்படி இல்லாமல் டைரெக்டாக அரைச்சிட்டு நம்ம தாளித்து அந்த மாதிரியா சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். இயற்கை உணவுகளை உட்கொள்ள வேண்டும். போதுமான அளவில் முடிந்தவரை நம்ம சில பேரால் ஃபாலோ பண்ண முடியாது, ஆஃபீஸில் நம்ம வேலைக்கு வரோம் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் முடிந்தளவு வாரத்தில் 2 நாட்கள் நம்ம குழந்தைகளுக்கு சாலிடு உணவு எல்லா பருப்பு அதெல்லாம் நம்ம வேக வைக்காமல் ஊற வச்சு வேக வச்சு வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு நம்ம அந்த மாதிரி கொடுக்கலாம். என்ன அப்படின்னா நைட்டே ஊற வச்சுட்டு முளைக்கட்டிய தானிய வகைகள் உங்களுக்கு தெரியும், அதை நம்ம அவிக்க தேவையில்லை. இந்த பச்சை பயிரெலாம் பார்த்திங்கன்னா அவிக்கவே தேவையில்லை. கம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் போட்டு அதையும் நம்ம அளவுக்கு மீறி எடுக்கக்கூடாது. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவுக்கு அதிகமாகவும் குறைவாகவும் எடுத்துக்கக்கூடாது. போதுமான அளவு நம்ம உடம்பு பேசும், நம்மகிட்ட பேசுகிறது எது போதும் அப்படின்னு சொல்லுது பார்த்தீங்க, அதுதான் உடலியல் மொழி. நம்ம உடம்பு சொல்லணும் போதும், தண்ணி போதும், சாப்பாடு போதும், தூக்கம் போதும், வா தூங்குவோம் அப்படின்றப்பே போகணும். ஐயோ வேணாம் இன்றைக்கி ஒரு சீரியலை பார்த்துட்டு தான் நம்ம தூங்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அங்கே நம்மளுக்கு துன்பம் விளைவிக்குது. அப்போ இன்பத்துக்கும் துன்பத்தையும் விளைவிக்கிறது நம்மளாக தான் இருக்கிறோம். அப்போ துன்பத்தை போக்கி இன்பமாக நம்ம இருக்கணும் அப்படின்னா எந்த செயல் நம்மளுக்கு தேவை, எந்த செயல் தேவையில்லை அப்படின்ற மாதிரியா நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ சமமான உணவு எடுத்துக்கொள்ள வேண்டும். கல்யாண வீட்டுக்கு போகிறோம், ஐயோ இன்னைக்கு பொஃபே சிஸ்டம் நிறைய சாப்பிட வேண்டியது, வயிற்றுக்கு இங்கே வரை சாப்பிட வேண்டியது, அடுத்த நாள் யார் நம்மளுக்கு பலவிதமான உபாதைகள் வருது. அப்போ எந்த இடத்துக்கு நம்ம செல்லும் பொழுதும் என்ன பண்ணணும், அளவோடு உட்கொள்ள வேண்டும். அதாவது பசிக்கு தான் சாப்பிடணும், ருசிக்கு சாப்பிடக்கூடாது. ருசித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அடுத்த நாள் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும். பசித்து சாப்பிட்டோன்னா அடுத்த நாள் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ரெகுலராக சமைச்சு நம்ம இலைக்கு வருவோம், நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தோன்னா மன அழுத்தத்தை தவிர்த்தல். மன அழுத்தத்தை எங்கேப்பா குறைக்க, ஆண்களில் பெரும்பாலும் பெண்களிடம் தான் மன அழுத்தம் வரும். ஏன்னா நம்மளுக்கு தான் சுமைகள் அதிகம். காலையில் எந்திக்கணும், குழந்தைக்கு தனியாக சமைக்கணும், கணவருக்கு ஆஃபீஸ் போகணும், துணி துவைக்கணும், ஆஃபீஸ்க்கு ஓடணும் அப்படின்றப்ப நம்மளுக்கு தான் மன அழுத்தம் வரும். அப்போ என்ன பண்ணணும், மொதல் நாளே நம்ம திட்டமிடணும். எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டு செய்யப்படுகிற வேலைகள் சிறப்பாக இருக்கும். நாளைக்கு காலையில் குழந்தைகளுக்கு நம்ம சுண்டலை வச்சு தரணும், மொதல் நாள் ஊற வச்சிடணும். நாளைக்கு என்ன பொரியல், ஓகே அதை நல்லா அலசி எடுத்து முடிஞ்ச அளவுக்கு வெட்டி வச்சுக்கலாம், இல்லைனா காலையிலையும் வெட்டிக்கலாம். அப்புறம் துணியெல்லாம் மொதல் நாளே குழந்தைகளுக்கு நம்ம அயன் பண்ணி வச்சுக்கிறணும். காலையில் எந்திரிச்ச உடனே எல்லா வேலையும் பார்த்தோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நம்ம போடுற ட்ரெஸ்ஸை கூட மொதல் நாளே எடுத்து வச்சிடணும். ஏன்னா காலையில் பெண்கள் அப்படி தான் 5 ட்ரெஸ்ஸு இருக்கிறவங்க கடகடன்னு போயிடுவாங்க. இந்த பீரோ நிறையா இருக்கிறவங்க இதை போடுவோம் அதை போடுவோம் அதை போடுவோம் அப்படின்னு நம்ம இருப்போம். ஸோ அதனால் மொதல் நாளே நம்ம எல்லா ஒரு இதையுமே மொதல் நாள் இது பண்ணணும். ஏன்னா ஆண்களுக்கு அப்படி கிடையாது, அப்படி கை சொடக்கு போடுற இடத்துல கிளம்பிடுவாங்க, நம்ம தான் எல்லாத்துலேயும் லேட் ஆகும். அப்போ அதுக்கு தகுந்தாற் போல் இப்போ காலையில் நம்ம 9 மணிக்கு ஒரு நிகழ்ச்சிக்கு அட்டன் பண்ணணும் அப்படின்னா 7 மணிக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆகி உட்காந்துடணும். அப்புறம் நண்பர்கள் மற்றும் பிறருடன் பழகுதல். அதான் சொன்னேனே, நண்பர் மற்றும் பிறருடன் எப்படி பழகணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு கஷ்டம், இப்போ இவங்க காலையில் நாளைக்கு ஆஃபீஸ் வர முடியல, வரந்துட்டுக்கு எனக்கு இந்த வேலையை பாருன்னா பாரு, என்னால் பண்ண முடியாது அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. ஏன்னா நாளைக்கு நம்மளுக்கு அந்த ஒரு நிலைமை வர்றப்போ அவங்க தான் செய்வாங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு மன கஷ்டமாக இருக்கும். பார்த்தீங்களா, நம்ம இவ்வளோ தூரம் பழகியிருக்கோம், ஒரு வேலை நாளைக்கு ஒரு நாள் கொஞ்சம் நேரம் என்னுடைய வேலையை பகிர்ந்துக்கும் அப்படின்னா பகிர்ந்து கொள்ள மாட்டேங்காங்க. அப்போ அங்கே பிணக்கு ஏற்படாத வரையில் ஓகே நான் பார்த்துக்கிறேன், அந்த மாதிரியெல்லாம் நம்ம நட்பை வச்சுக்கிறணும். தீய நட்பரோட இப்போ மது அருந்துறவங்க கூட, இது ஆண்களுக்கு தான் சொல்கிறேன், ஒருத்தவங்க மது அருந்துறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கிட்ட இருந்து எப்படி பாதுகாத்துக்கிறணும் அப்படின்னு நம்ம இருந்துக்கிறோம். நல்ல பழக்க வழக்கங்கள், இந்த சமுதாயத்தில் நல்ல பழக்க வழக்கங்களோட நம்ம பழகிறப்ப சமூக உறவு ஒற்றுமையாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா யோகா செய்கிறோம், யோகா செய்கிறதுனால என்னென்ன பயன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம கையை தூக்கி ஒரு பயிற்சி பண்ணுறோம், அப்போ டைரெக்டாக நம்மளுடைய ரத்தமானது நல்லா எனர்ஜெட்டிக்காக ஆக்டிவாக இருக்கும். என்ன அப்படின்னா நினைவாற்றலையும் கற்றலையும் அதிகரிக்கிறது, நரம்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துகிறது. இப்போ நரம்பு மண்டலம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஐயோ இந்த கால் இழுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, பை இழுக்குது, இந்த நிறைய பேர் பெருக்குவாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் நிறைய கால் வெளி கை வெளி தான் வரும்.
அப்போ அவங்களாம் வந்து அது சம்மந்தப்பட்ட எக்ஸசைஸ். அப்போ என்ன பண்ணணும், கால் எக்ஸசைஸ், கை எக்ஸசைஸ்லாம் நம்ம பண்ணுறப்ப நல்லா இருக்கும், நரம்பு மண்டலம்லாம் நல்லா இருக்கும். மரபணு வெளிப்பாடுகளை செயல்படுத்துகிறது. மரபணு வெளிப்பாடுனா என்ன அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிற அந்த குணநலன் குழந்தைகளுக்கு வரும். அப்போ என்ன பண்ணணும், நம்மகிட்ட இருக்கிற குணநலன் அப்படின்னா நம்மளும் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணி நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்கிறப்ப நம்மளுடைய குழந்தைகள் என்னமா இருக்கும், நம்ம எதுவாக நினைக்கிறோமோ அதுவாகவே மாறும் தன்மையுடையது தான் மனம். அப்படின்றப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம குழந்தைகள் நம்மளை பார்த்து வளர்கிறப்ப நம்ம நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழும் பொழுது நம்மளுடைய குழந்தைகளும் நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றி வாழும். அப்போ நம்ம ஒரு நல்ல செயலை செய்கிறப்ப, இப்போ நீங்கள் பாருங்கள், ரோட்டில் ஒருத்தவங்க விழுகிறாங்க, அப்போ நம்ம அவங்கள தூக்கி விடுறோம். நாளைக்கு அந்த குழந்தை என்ன பண்ணணும், அம்மா இப்படி தானே பண்ணாங்கன்னு இன்னொருத்தவங்க செய்வாங்க. அப்போ நம்ம குழந்தைகளுக்கு முன்பு நம்ம நல்ல ஒரு செயல்களை செய்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து யோகத்தில் வரும், நம்மளுக்கு யோக பயிற்சி. இப்போ பார்த்தீங்கன்னா, எப்போது மனிதனிடம் அமைதி ஏற்படுகிறது, யாராவது சொல்லுங்களேன், யாருக்காவது மனம் எப்போ அமைதியாக இருக்கும்? எப்பயுமே அமைதியாக இருக்குது. சொல்லுங்கள், மனம் அமைதியாக இருக்கணும்னா என்ன பண்ணணும்? பெண்கள் தான் இதில் பெரும்பாலும் வரும். சொல்லுங்கள் பார்க்கலாம். சிக்கனமும் சிந்தனையும் சீர்திருத்தமும் மற்றும் பேராசை ஒழித்த நிறை மனமும் சேரும் பொழுது அங்கே அமைதி ஏற்படுகிறது. சிக்கனம் என்ன அப்படின்னா, நம்ம வீட்டுக்காரரு ஒரு 20,000, ஒருத்தவங்க எல்லாராலையுமே ஹையஸ்ட்டாக வேலை பார்க்க முடியாது. ஒருத்தவங்க 20,000 வாங்குவாங்க, ஒருத்தவங்க 30,000 வாங்குவாங்க. அப்போ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், 20,000க்கு நம்ம பிளான் பண்ணிடணும் செலவுக்கு. சேவிங் எடுத்து வச்சுக்கணும். சேவிங் போக நம்ம குழந்தைக்கு தேவை, நம்ம வீட்டுக்கும் தேவை. அப்படின்றப்ப இப்போ வந்து குழந்தைக்கு வந்து ஒரு சைக்கிள் தேவை, தூரமாக இருக்குது அவனுக்கு. நம்மளுக்கு வந்து ஒரு குக்கர் தேவை. அப்போ அந்த 2ல் நம்மளுக்கு எது முதல்ல தேவை? நம்ம குழந்தை தான் முக்கியம். 2 நாள் கழித்து கூட நம்ம அதுக்கு முன்னாடி வேறு மாதிரியே சமையல் பண்ணிவிட்டு குக்கர் இல்லாத சமையலை தேர்ந்தெடுத்துட்டு குக்கரை அடுத்த நாள் வாங்கலாம். அந்த இடத்துல நம்மளுடைய சிந்தனை, சிக்கனம் என்பது என்ன, நம்ம கொடுக்குற பணத்தை ஒவ்வொன்றுக்கும் எடுத்து வச்சிடணும். இது உணவுக்கு, இது குழந்தைகள் படிப்பு செலவுக்கு, இது வீட்டு லோனுக்கு, இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு அதில் சிந்தனை இருக்கணும். சிந்தனை அப்படின்னா 2 பொருள் ஒரு குடும்பத்தில் தேவைப்படும் பொழுது எது முதலில் நிவர்த்தி செய்வது. அப்போ அந்த மாதிரி நம்ம பார்த்து செயல்படுறப்ப குடும்பம் நம்ம இன்பமாக இருக்கும். அந்த இடத்துல மன அழுத்தம் வராது. அந்த இடத்துல என்ன ஆகும், மனம் அமைதி பெறும். அப்புறம் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பம் அமைதி பெற கண்டிப்பாக கணவர்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்கும். ஆனால் நம்மகிட்ட அப்படி இருக்கிறது இல்லை. ஏன்னா அந்த டயத்தில் நம்மளுக்கு எந்த நேரத்தில் எந்த பிரச்சனை வரும்ன்றதே தெரியாது. அந்த பிரச்சனையை நம்ம மேற்கொள்ளாத போது இருவருக்கிடையே இணைத்தல் இல்லை, விட்டு கொடுக்கணும். கண்டிப்பாக கணவன்கிட்ட, நம்மளுடைய அத்தை, குழந்தைகள் எல்லாத்துட்டையுமே விட்டு கொடுக்கணும். குழந்தைகிட்ட இன்னைக்கு ஒன்று கேட்டால் என்னால் பண்ண முடியலப்பா, நாளைக்கு அம்மா பண்ணுறேன்ப்பா ப்ளீஸ் அப்படின்ற ஒரு தயவான வார்த்தைகளெல்லாம் நம்ம பயன்படுத்த வேண்டும். அப்புறம் எந்த வயதிலும் விருப்பத்திற்கு ஏற்றவாறு உடலை வளைக்கும் தன்மை இப்பயிற்சியின் மூலம் பெறலாம். இப்போ யோகா பண்ணுறாங்க, நீங்கள் பார்த்துருக்கீங்களா? டிவியில் ஒரு வயசான பாட்டி நிறைய யோகா பண்ணி காமிச்சாங்க. ஏன் பண்ணி காமிச்சாங்க? நம்மளால் டக்குன்னு அப்படி பண்ண முடியுமா? ஏன்னா தொடர்ச்சியான யோக பயிற்சிகள் மட்டும் இல்லை. அந்த வயசானவங்க கூட யோக பயிற்சிகளை தொடர்ந்து பண்ணுறதுனால அவங்க உடலில் வந்து இப்போ வரக்கூடிய அந்த சுகரில் இருந்து பாதுகாத்துக்கிறாங்க, எல்லாத்துலேருந்து பாதுகாத்து கொள்கிறாங்க. மன அமைதி, தன்னம்பிக்கை, வாழ்வில் வெற்றி, இவற்றிற்கு ஆசனங்கள் உதவுகின்றன. அதான் மன அமைதி அப்படின்றப்ப நம்ம வந்து ஒரு தொடர்ந்து இந்த யோக பயிற்சியில் பண்ணுறப்ப எது வேண்டாம் எது வேணும் என்றதை தீர்மானித்து கொடுக்கும். அப்போ தீர்மானிக்கிறப்ப அந்த செயலை நம்ம நல்லதே செய்கிறப்ப அங்கே மன அமைதி வருது. தன்னம்பிக்கை, என்னாலையும் முடியுன்ற ஒரு உணர்வை இந்த யோகா ஏற்படுத்தி கொடுக்கும். நோய் வராமல் தவிர்க்கவும் வந்த நோய்களை குணப்படுத்தவும் ஆசனங்கள் உதவுகின்றன. நோய் வராமல் தடுக்குது அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ இந்த கால் வலிக்குது அப்படின்னா நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறப்ப வலி போயிடுது, உடனே அடுத்த நோய் நம்மளுக்கு வர நம்ம உண்டு பண்ணலை. அப்போ என்ன பண்ணுறோம், யோக பயிற்சியில் பண்ணுறப்ப எந்தெந்த நோய்க்கு எந்தெந்த ஆசனங்களை செஞ்சால் நோய் வராதுன்னு நம்ம தொடர்பயிற்சியின் மூலம் கற்றுக்கொள்கிறோம். இதற்கு முக்கியமான ஒன்று யோகா. மூச்சு காற்று மண்டலம், இரத்த மண்டலம், சீரண மண்டலம், நரம்பு மண்டலம் இவை சீராக இயங்க உதவுகிறது. மூச்சு காற்று மண்டலம், மூச்சு இருக்கா? சில பேர்த்துக்கு மூச்சே விட முடியாது. அப்போ நம்ம அதுக்குன்னு எக்ஸசைஸ் இருக்குது யோகாவில். அப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த மண்டலம் நம்மளுக்கு அதிகமாக வந்து இங்கே தான் இது ஸ்டாக் ஆகும். அப்போ வந்து நம்ம கைப்பயிற்சி, கால் பயிற்சி, இந்த மாதிரி யோகாசனங்களை பண்ணுறப்ப
அந்த பிரச்சனையிலிருந்து நம்ம நிவர்த்தி செய்கிறோம். உடலுக்கும் உள்ளத்திற்கும் அதிக ஆற்றலை கொடுத்து உறுதியையும் புத்துணர்ச்சியும் அளிக்கிறது. நீங்கள் காலையில் எழுந்திரிச்ச உடனே 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷம் ஒரு 4-5 எக்ஸசைஸ் கூட நீங்கள் பண்ணுங்களேன். த்ரூ அவுட் த டே ஃபுல் எனர்ஜியாக நம்ம இருக்கலாம். நீங்கள் அதை நல்லா உணர்வீங்க. இன்றைக்கி நான் சொல்லித்தரேன் அப்படின்றதோட நீங்களே உங்களுக்கு தெரியும். நீங்கள் டிவிகளில் பார்க்குறீங்க, பக்கத்தில் பார்க்கில் எல்லாம் இலவசமாக சொல்லித்தராங்க. அதை பார்த்துட்டு நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணுங்களேன். நீங்கள் த்ரூ அவுட் த டே ஃபுல்லாக எனர்ஜெட்டிக்காக இருக்கும், புத்துணர்ச்சியாக இருக்கணும், நல்லா ஜாலியாக இருக்கலாம். உடலுக்கு அழகான வடிவத்தை கொடுக்கிறது. சில ஆசனங்கள் இருக்குது உடலுக்கு அழகை, அதை ஸ்டிச் பண்ணுற ஆசனங்கள்லாம் நம்ம பண்ணுறப்ப ட்விஸ்டிங் பண்ணுவோம்ல, உடலை திருக்கி வளைச்சி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த ஆசனம் பண்ணுறப்ப நம்ம கட்டு மேனியோடு அழகாக இருக்கலாம். அதற்கு இந்த யோக பயிற்சி உதவுகிறது. முதுமையை தள்ளி போட்டு இளமையோடு இருக்கலாம். நம்ம யோகாசனா நீங்கள் ரெகுலர் தொடர் பயிற்சி பண்ணுங்களேன், உங்களுக்கே தெரியும். நம்ம அதே மாதிரி நல்ல தூக்கம் இல்லை அப்படின்னாலும் நம்மளுக்கு முதிர்வை தான் கொடுக்கும். நல்ல தூக்கம் இருந்தால் மட்டும்தான் இளமையோடு இருக்கலாம். அதனால் நல்லா தூங்குங்க. உடலுக்கும் உயிருக்கும் மனதிற்கும் நல்லிணக்கணும், கோஆர்டினேஷன் உண்டாகும். சார் பகலில் தூங்கக்கூடாது. பகலில் தூங்கினா வெயிட்டு தான் போடுவோம். இரவில் நல்லா தூங்கணும். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஃபோனை தள்ளி வச்சுட்டு நீங்கள் நல்லா தூங்குங்க. உண்மையிலே ஏர்லிங் மார்னிங் 10 மணி ஏர்லிங் ஒரு 10 மணிக்கு நீங்கள் போயிருங்க. நைட்டு 9:30 போக முடியாது. நம்ம குழந்தைகளுக்கு எடுக்க வேண்டியதை அயன் பண்ணி வைக்க வேண்டியது நம்மளுக்கு நிறையா பொறுப்பு இருக்கும். முடிஞ்ச அளவு 10-10:30க்குள்ளே போக பாருங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் நம்மளுக்கு பிட்யூட்டரி மாஸ்டர் கிளாண்ட் ஆக்டிவேட் ஆகுமா. அறிவு சுரக்கக்கூடிய ஒரு மையம் இது ஆக்டிவேட் ஆகுமா. அது சுரக்கிற அந்த கிளாண்டை ஆக்டிவேட் பண்ணுறப்ப நம்ம நடமாடிக்கிட்டு இருந்தோம்னா நல்லது நடக்காது. அதனால தான் சொல்கிறாங்க குழந்தைகளை போய் சீக்கிரம் படுக்க சொல்லுங்கள். ஏன்னா நினைவாற்றலை அதிகரிக்கக்கூடிய ஒரு ஆக்டிவேட் பண்ணக்கூடிய கிளாண்ட் மாஸ்டர் கிளாண்ட், பிட்யூட்டரி கிளாண்ட் அங்கே இருக்குது. ஆன்மா தன் பரிபூர்ண நிலையை உணர்ந்து கொள்வதற்கு யோகாசனங்கள் உதவுகிறது. நம்ம யார், நம்ம எதுக்காக வந்தோம், நம்ம எப்படி இருக்கணும், மற்றவங்கள பார்த்து வாழக்கூடாது, நமக்கான வாழ்க்கை, நம் கணவர், நம் பிள்ளைகள் அப்படியே இருக்கணும். சொசைட்டியும் பார்க்கணும். சொசைட்டி என்னென்னா உதவுறது மட்டும் பார்க்கணும். அந்த மாதிரி வாழ்கிறப்ப நம்ம வாழ்க்கை, அதாவது பிறப்புக்கும் இறப்புக்கும் இடைப்பட்ட இந்த கால நீளத்தில் நம்ம எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு நம்ம கணித்து வாழும் பொழுது அந்த வாழ்க்கை மிகுந்த சிறப்பான ஒளியுடன் வாழ்கின்றது. மனித வாழ்வு இனிமையானது, மென்மையானது. எப்படி இனிமை இருக்கும், நம்ம எல்லாம் விட்டு கொடுத்து சகித்தன்மையோடு போய் தொடர் பயிற்சி யோகாசனா பண்ணி அதனால் நம்ம மனம் அது செய்கிறப்ப நம்ம மனம் நல்லா இருக்கிறப்ப அங்கே நம்ம வாழ்க்கை இனிமையாக இருக்குது, மென்மையானது. வாழ்வில் துன்பம் வந்தால் எதனால் இந்த துன்பம் வருது, இந்த துன்பத்துக்கு யார் காரணம், அப்போ இந்த இடத்துல நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு நம்ம ஒவ்வொன்றையும் எடுத்து செய்கிறப்ப அந்த துன்பங்கள் நீக்கி இன்பமாக நம்ம வாழ இந்த யோக பயிற்சி நம்ம பயன்படுகிறது. அதற்காக ஒவ்வொருவரும் தனது செயல்களால் பிறருக்கு தீங்கு வராமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். நமக்கு இப்போ சொல்லுவாங்க எண்ணம் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா எண்ணம், சொல், செயல் இவை மூன்றிலும் தற்காலத்திலோ பிற்காலத்திலோ தனக்கோ பிறருக்கோ துன்பம் வராத செயல்கள் தான் புண்ணியம். அதனால தான் சொல்கிறாங்க நல்ல செயல் உடல் அளவில் கூட கொடுக்கக்கூடாதான், மன அளவுலையும் கொடுக்காம அந்த மாதிரியான நம்ம செயல்களை செய்யும் பொழுது நம்மளுக்கு புண்ணியமான செயல்கள் வருகிறது. அப்போ நம்ம அப்புறம் கடமை, ஒழுக்கம், ஈகை, கட்டுப்பாடு போன்றவைகளை உள்ளத்தில் கொண்டு கடைபிடிக்க வேண்டிய பண்பாடுகள், மேற்கொள்ள வேண்டிய பண்பாடுகள், நீக்க வேண்டிய பண்பாடுகள் என்ற அடிப்படையில் நல்லதை ஏற்று அல்லதை விடுத்து உள்ளதை உணர்ந்து பண்புகளால் மேம்படுவோம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒழுக்கம்னா நம்ம என்ன சொல்லுவோம், பழைய காலங்களில் முற்காலங்களில் ஒழுக்கம் என்பது என்னது, நல்லா ஆடையை நல்லா போட்டுட்டு நல்லா சுத்தமாக இருக்கிறது அப்படின்னு அதைத்தான் சொன்னாங்களே. அதாவது தான் தனது என்ற தன்முனைப்பு இல்லாமல் அனைவரும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு நம்ம வாழ வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது நம்மளுக்கு தீயன தானாகவே அந்த இயற்கை நம்மகிட்ட இருந்து பிரித்து கொண்டு போயிடணும். மேற்கொள்ள வேண்டிய பண்பாடுகள் என்னென்னா நம்ம நிறைய யோகாசனங்களில் கற்றுக்கிட்டோம். அப்போ எதை எடுக்கணும், காலையில் எழுந்தோன்னா என்ன பண்ணணும், காலை கடன்களை முடித்துட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நமக்காக நம்மளுக்கு நம்ம தான். நீங்கள் நாளைக்கு உடல்நிலை சரியில்லாத போது பாருங்களேன், யாரை தேடிவங்க, யார் வருவா, கூப்பிட்டா எனக்கு வேலை இருக்குது உனக்கு வேலை இருக்குன்னு தான் போவாங்க. அப்போ நம்ம உடலை நம்ம நல்லா பார்த்துக்கிட்டா தான் நம்ம இன்பமாக இருக்க முடியும்.
இது ஈகை அப்படின்னா என்ன அப்படின்னா, ஈகைனா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் ஒரு ஈகை அப்படின்றது உதவி. ஈகை இசைப்பட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு. அப்போ அன்பிலே ஊற்றெடுத்து அறிவின் வழியிலே செயல்படுவது தான் ஈகை. இப்போ ரோட்டில் நம்ம போகிற சமுதாயத்தில் யாரோ ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டாங்க, நம்ம பாட்டுக்க போகக்கூடாது. அவங்கன்னா நம்ம சொந்தக்காரங்களா, அவங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களா, அவங்கள எதுக்கு காப்பாற்றணும் அப்படின்னு விட்டுட்டு போகாமல் அன்பிலே ஊற்றெடுத்து அறிவின் வழியிலே செயல்பட வேணும். அன்பு எங்கே இருக்கோ அவங்க யாருமே பார்க்க மாட்டாங்க. டக்குன்னு தூக்கி என்ன பண்ணுவாங்க, முதலுதவி கொடுத்து ஹாஸ்பிட்டலில் போய் அவங்களுக்கு தேவையான உதவியில் செஞ்சுட்டு அவங்க வீட்டுக்கு தொலைபேசியில் அழைச்சி, இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ஒரு மெம்பர் வந்து இந்த மாதிரி ஆகிட்டாங்க, நீங்கள் வாங்க, நான் அது வரை இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீட்டில் இருக்கிறவங்க வந்த பிறகு நம்ம வீட்டுக்கு போகிறோம். அதுதான் ஈகை. அதாவது தனக்கு தெரிந்தவர்களுக்கு மட்டும் அல்லாமல் தெரியாத யாரோ ஒருவருக்கும் உதவி செய்தது தான் ஈகை. செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கும் மீனாம்பிகை அம்மாவுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
யோகா தினத்தை முன்னிட்டு இன்று நடந்தக்கூடிய துவக்க விழாவிற்கும் மற்றும் அவருடைய செயல்முறை பயிற்சிக்கும் பங்களித்துள்ளீர்கள். இந்த விழாவிற்கு வரவேற்புரை வழங்கிய எங்களது துறைத் தலைவர் டாக்டர் ஆர் மீனாம்பிகை மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். துவக்க விழா வழங்கிய எங்களுடைய
ஜி.ஆர். செந்தில்குமார் ஐயா அவர்களுக்கு எங்களது நெஞ்சம் நிறைந்த நன்றியை பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய துறையின் சார்பாகவும் நவிழ்கிறேன். அடுத்ததாக இந்த சிறப்பு விருந்தினராக வந்து இந்த யோக தினத்தில் நம்ம எல்லாத்துக்கும் உண்மையிலே ஒரு யோகம்னு நினைக்கிறேன். யோகம் மேடம் வந்து அருமையாக ஒரு யோகம் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. பாக்கியலட்சுமி அம்மா அவர்களுக்கு உங்களுடைய அனைவரின் சார்பாக நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இறுதியாக இறுதி வரை பங்கேற்ற உங்கள் அனைவருக்கும் பல்கலைக்கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய துறையின் சார்பாகவும் நெஞ்சம் நிறைந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி.